ஆண்ட இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய உணர்வுகள். நீங்கள் அதை கேட்கக்கூடும். ஏன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தரவில்லையா என்று கேட்கக்கூடும். அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே குறிப்பாக அவர்களுக்கு பிறகு 17 ஆரம்பித்து இன்று வரையிலும் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் தங்கள் பணிகளை, மக்கள் பணிகளை சீரோடும் சிறப்போடும் எடுத்துச் செல்லவில்லை என்ற கருத்துக்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராமங்களிலே வாழுகிற மக்களுடைய எண்ணங்கள் என்ன என்று சொன்னால் 100 நாட்கள் வேலை என்பதுதான். அந்த 100 நாட்களை பற்றி 2 கட்சியும் பேசுகிறார்கள். மத்திய அரசும் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. 100க்கு 100% மானியத்தை வழங்க வேண்டிய மத்திய அரசு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததற்கு பிறகு 100 நாட்கள் வேலை முடங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வேலையில்லா திண்டாட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தட்டி கேட்கிற நிலையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றவரும் தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதை நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி அதற்காக அந்த நிதியை பெறுவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இருந்தாலும் கூட 150 நாட்கள் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. 100 நாட்களுக்கே அதை சரியான முறையில் செய்ய முடியவில்லை. மத்திய அரசு நிதி சரியான முறையில் வழங்கப்படவில்லை. மாநில அரசும் அந்த 40% வழங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை நாடாளுமன்றத்தில் அவர் குரல் எழுப்பவில்லை. என்டிஏ கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்கிறார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கை சொல்வதை காட்டிலும் ஏன் 100% கொடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசை கேட்க இவர்களால் துணிவில்லை என்பதுதான் இந்த கருத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் தொழிலாளரிலிருந்து ஆரம்பித்து தொழிற்சாலை நடத்துகின்றவர்களிருந்து ஆரம்பித்து விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரே கருத்தை தான், வணிகர்கள் அத்தனை பேரும் ஒரே கருத்தை தான் இன்றைக்கு குறிப்பிட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் தமிழகம் ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே விரும்புகிறது. அந்த மாற்றம் 2026 தமிழ்நாட்டுடைய எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடியவர் தான் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த வெற்றியை எந்த சக்தியாலும், மக்கள் சக்தி தான் அதை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் சக்தியை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டில் வரப்போகிற தேர்தல் அமையப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதற்கான பணிகளை தெளிவாக நாங்கள் எடுக்க இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள் யாருமே அதை பற்றி தெளிவான விளக்கங்களை இதுவரையிலும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதிலே அவர்கள் விருப்பம். எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க. ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் தலைவர் என்ன கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் முடிவு செய்வார். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் எம்பி கூட தொடர்ந்து அந்த எல்லோருடும் மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் அதைத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெளிப்படையாக இருக்கிறது. சரி, 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு தொகை வருஷம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இத்தனை வருஷமா கோடைக்கால இப்போ இந்த வருஷம் மட்டும் பணம்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? இது கோடை காலம் என்பதல்ல, தேர்தல் கோடை காலமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நிதி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன கேட்டு போட போறீங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கம்ப்ளீட் புரிஞ்சாது. எனக்கு தாவேகா கூட கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உறுதியா பெரும்பாலான கட்சிகள் கூட்டணியை பொறுத்திருந்து இல்லை, நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறார்கள்.
அப்போதுதான் வெளியே யார் வருகிறாள், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பது நீங்கள் பார்க்க போகும். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு இல்ல நீங்க அதுதான் பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. தேர்தல் அறிக்கை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தமிழக மக்களை வியக்கத்தக்க அளவிற்கு அது இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.